ஸோ டீகோட் பண்ண வேண்டிய விஷயம் நிறையாவே இருக்குது. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸோடைய டைட்டில் ரெயினுக்கு பூஸ்டப் பண்ணுற விதமாக ஒரு பெரிய பிளான் WWE போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பேட் பிளட் பேப்பரில் ஒரு மேஜர் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான டீசைன் WWE கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய மெயின் ஈவெண்ட் ஜே உசோ ப்ராபப்ளி பிளட் லைன் ஸ்டோரி லைனில் இன்டர்ஃபே ஆகிறத பற்றியும் இப்போ வரைக்கும் பேசியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸோட அப்கமிங் பேப்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மேஜர் ரெஸ்லிங் நியூஸ் நிறையாவே இருக்குது. குறிப்பாக ரீசெண்டாக நடந்த ராலையும் இப்போ வரைக்கும் நியூ டேயோட பிரேக்கப் வந்து பார்த்திங்கன்னா டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட கிளான்ஸும் ஒரு ரீகேப்பும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் சொல்லார் அப்படி சொல்லுவாங்க. உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பற்றி வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா மறக்காம ரெஸ்லிங் ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வீடியோக்குள்ள போவோம். இந்த வாரம் ரா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ ரா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து லாஸ்ட் வீக் ஸ்மாக் டவுனை பற்றியும் பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் வீக் ஸ்மாக் டவுன் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ நெட்ஒர்க்கில் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம் ஆகுது ஆஃப்டர் 4 years. ஸோ இப்போ வரைக்கும் யூஎஸ்ஏ நெட்ஒர்க் கையில் வந்து ஸ்மாக் டவுன் மூவ் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்மாக் டவுனுடைய வியூவர்ஷிப் வரைக்கும் ரிவீல் ஆயிருக்கு. இப்போ வரைக்கும் வியூவர்ஷிப்பை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டிசப்பாயின்மெண்ட் கொடுக்குற லெவலுக்கு தான் வியூவர்ஷிப் இருக்குது. ஏன்னா எப்போயுமே ஃபாக்ஸோட நெட்ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆவரேஜாக வந்து 1.8 மில்லியன், ஸோ ஆவரேஜாக 2 மில்லியன் பார்த்திங்கன்னா வியூவர்ஷிப் கிடச்சிருந்துச்சு. பட் லாஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் அடி வாங்கிருச்சு. ஏன்னா லாஸ்ட்டு ஸ்மாக் டவுன்னால ஸோ நிறையா வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூனால வந்து வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா யூஎஸ்ஏ நெட்ஒர்க்கில் ஸோ வெளியே போகிறாங்க. நம்ம யூஎஸ்ஏ நெட்ஒர்க்கில் நிறையா வியூவர்ஷிப் பார்ப்போம்ன்ற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் இப்போ வரைக்கும் நமக்கு ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்குன்னு சொல்லணும். ஸோ லாஸ்ட் வீக் ஸ்மாக் டவுன் எவ்வளோ வியூவர்ஷிப் கிடச்சிருக்குன்றத ஸோ ப்ரீவியஸ் வீக் பார்த்திங்கன்னா எவ்வளோ கிடச்சிருக்குன்னா ஸோ ஸ்மாக் டவுனோட வியூவர்ஷிப் 1.77 மில்லியன் வியூவர்ஷிப் பார்த்திங்கன்னா ட்ராப் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி 2.3 மில்லியன் வியூவர்ஷிப் பார்த்திங்கன்னா ட்ராப் ஆயிடுச்சு. பட் இப்போ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனோட வியூவர்ஷிப் எவ்வளோ ட்ராப் ஆயிருக்குன்னா 1.723 மில்லியன் வியூவர்ஷிப் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ட்ராப் ஆயிருக்குன்றதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ ஸ்மாக் டவுனோட ரேட்டிங்ஸ் பயங்கரமாக பார்த்திங்கன்னா அடி வாங்கியிருக்கு. ஸோ ஃபாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாக்ஸ் யூஎஸ்ஏ கம்பேர் பண்ணும்போது ஃபாக்ஸோட நெட்ஒர்க் ஒரு பெரிய சேனல் தான். பட் ஃபாக்ஸ் விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஸ்மாக் டவுனை ஸ்ட்ரீம் பண்ணுறதுல அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. காரணம் அவங்களுக்கு NFL விஷயம் வந்து காலேஜ் ஃபுட்பால், ஸோ அதை வந்து ஸ்ட்ரீம் பண்ணலாம்ன்ற மாதிரி ஐடியாவில் இருந்தாங்க. அதனால் WWE வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து ரினியூ பண்ணணுன்ற ஐடியாவில் இல்லை. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக யூஎஸ்ஏ நெட்ஒர்க் தான் வச்சுருக்காங்க. ஸோ யூஎஸ்ஏ நெட்ஒர்க்கில் இப்போ வரைக்கும் வியூவர்ஷிப் ட்ராப் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் ஃபாக்ஸில் கிடைக்கிற மாதிரி வியூவர்ஷிப் வரைக்கும் WWE ஸ்மாக் டவுனுக்கு வந்து யூஎஸ்ஏ நெட்ஒர்க்கில் கிடைக்கலன்றதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ஆகணும். கூடவே அப்கமிங் ஸ்மாக் டவுனுக்கு இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா மேஜர் கன்ஃபர்மேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் கோடி ரோட்ஸ் அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா அப்கமிங் ஸ்மாக் டவுனுக்கு வரப்போகிறாங்க. ரீசெண்டாக நடந்த மண்டே நைட் ரால இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிங் காமன் கிரவுண்டுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரையும் இப்போ வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கூடவே வந்து நம்மளுடைய LA நைட் அவருடைய யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை ஆண்ட்ராய்டே கூட பார்த்திங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டிஃபனி ஸ்டாட்டன், நயா ஜாக்ஸும் நம்மளுடைய பேலி நியோமியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி இந்த மேட்சோட ஸ்டிபுலேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நயா ஜாக்ஸும் ஸ்டிஃபனி ஸ்டாட்டன் வின் பண்ணிட்டாங்கன்னா ஸோ இந்த மேட்ச்சில் தோக்குறவங்க வந்து ஸ்மாக் டவுன் விட்டு வெளியே பெறணுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஷார்ட் எடுத்திருக்காங்க. சப்போஸ் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நயா ஜாக்ஸன் ஸ்டிஃபனி ஸ்டாட்டனை டைட்டில் ஸ்லாட்டுக்கு புஷ் பண்ணலாம். சப்போஸ் பேலியும் நயோமியும் வின் பண்ணுறான். ஸோ அவங்க வின் பண்ணுறவங்க பின் பண்ணுறவங்க வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் ஸ்லாட் எடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே WWE புக் பண்ணியிருக்காங்கன்றது மென்ஷன் பண்ணி ஆகணும். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாக் டவுனுக்காக புக் பண்ணியிருக்காங்கன்றது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறமா ரீசெண்டாக நடந்த ராவோடைய ஒரு சில கிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் நம்மளுடைய நியூ டேயோடைய பிரேக்கப் வந்து பார்த்திங்கன்னா WWE டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது நம்மளுடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக வந்து நம்மளுடைய ஜேடி மெக்டோனல், ஃபின் பேலரை வந்து நம்மளுடைய நியூ டே ஃபேஸ் பண்ணுறதா இருந்தாங்க. ஸோ அந்த மேட்ச்சுக்கு முன்னாடி நம்மளுடைய சேவியர் வுட்ஸ் வந்து ஸோ ஜட்ஜ்மெண்ட் டே, அதாவது டேமின் பீஸ், ஜே உசோ, ஸோ அவங்ககிட்டே பேசலான்ட்டு இருந்தாங்க. இந்த மேட்ச்சில் வந்து ஜட்ஜ்மெண்ட் டே இன்வால்வ் பண்ணாலும் சரி, நீங்கள் இந்த மேட்ச்சில் இன்வால்வ் பண்ணாதீங்கன்றதை வந்து நம்மளுடைய ஜேவியர் வுட்ஸ் கேட்டிருப்பாரு. கூடவே இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து ஜட்ஜ்மெண்ட் டேயோட ஹெல்ப்பால் வந்து பார்த்திங்கன்னா ஃபின் பேலர், ஜேடி மெக்டோனல் வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்க்கு அப்புறமா வந்து நம்மளுடைய ஜேவியர் வுட்ஸ் வந்து LW மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா அகேன்ஸ்டாக திட்டிருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ண வரீங்க, ஸோ உங்களால் தான் தோத்துட்டோன்ற மாதிரி. அண்ட் ஆல்சோ கோஃபி கிங்ஸ்டன் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா அப்செட் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா காட்டியிருக்காங்க. நம்ம முன்னாடி அப்டேட்ஸ்லாம் பார்த்துருந்தோம். ஸோ நம்மளுடைய வின்ஸ் மெக்மேன் வந்து நியூ டேயோட பிரேக்கப்பை பிளான் பண்ணியிருந்தாருன்ற மாதிரி இப்போ வரைக்கும் நியூ டேயோட பிரேக்கப்பை நோக்கி தான் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக போயிட்டு இருக்கு. ஸோ ப்ராபப்ளி ஜேவியர் வுட்ஸோட ஹீல்டனை பார்ப்போமான்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கூடவே குயிக் ரிசல்ட்ஸாக நம்மளுடைய P10க்கு ஷேமஸ்க்குமான சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்திருக்கு. இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய P10 வந்து கிரிக்கெட் பேட்டை யூஸ் பண்ணி வந்து நம்மளோட ஷேமஸை வந்து பார்த்திங்கன்னா பீட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ நட்டாலியாவுக்கும் ஜோய் ஸ்டாருக்குமான சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்திருக்கு. நட்டாலியா க்ளீனாகவே வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து இந்த இடத்துல மெயினாக நோட் பண்ண வேண்டிய ஒரு செக்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ நம்மளுடைய சமிசைன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோ கட் பண்ணியிருக்காரு. ஸோ சமிசைன் வந்து கிளைம் பண்ணுறாரு அவருக்கான அந்த வேர்ல்டு டைட்டிலுக்கான ஸ்லாட் வேணும்ன்றதை. பட் இருந்தாலும் குந்தர் அந்த இடத்துல வந்து நோன்னு தான் சொல்லிடுறாரு. இந்த இடத்துல லுட்விக் கைசர் இன்டர்ஃபரன்ஸ் ஆகுறாரு. ஸோ லுட்விக் கைசரையும் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணி இந்த இடத்துல சமிசைன் சொல்கிறாரு. ஸோ நான் குந்தர் ஒன்று நான் எஸ் சொல்ல வைக்கிறேன்றதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு சில
இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா ராவில் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ராவோட ஃபுல் ரிசல்ட்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. நான் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணுறேன். ஸோ 3 மணி நேரங்க. ஸோ ரொம்ப பேசுகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். சரி என்ன நடக்குதுன்றத பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறமா அக்டோபர் மந்த்துக்கு அப்புறமா 2 ஹவர்ஸாக வந்து அதாவது 2 மணி நேரம் ஷோவாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ என்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வீக்கான கார்டை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளுடைய பிரான் பிரேக்கரோடைய இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ஜே உசோ கூட டிஃபெண்ட் பண்ண போகிறாரு. அண்ட் ஆல்சோ சமி ஜெயினுக்கு லுட்விக் கைசருக்குமான சிங்கிள்ஸ் மேட்சும் புக் பண்ணியிருக்காங்க. நட்டாலியா வர்சஸ் நம்மளுடைய சோனியா டெவலுக்கான மேட்சும். அண்ட் ஆல்சோ சிஎம் பங்கோட ப்ரோமோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டையர் அட்ரஸ் பண்ண போகிறாரு. இதெல்லாம் நெக்ஸ்ட் வீக் காலில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 4வது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக மெயின் ஈவென்ட் ஜே உசோ அவருடைய பிளட் லைன் ஸ்டோரி லைன் இன்டர்ஃபேன்ஸ் பற்றி பேசியிருக்காரு. இப்போ வரைக்கும் ரீசெண்டாக மெட்ரோன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஸோ அதில் வந்து நம்மளுடைய மெயின் ஈவென்ட் ஜே உசோ நிறைய விஷயம் பற்றி பேசியிருக்காரு. அண்ட் ஆல்சோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ நான் வந்து இப்போ வரைக்கும் பிளட் லைன் ஸ்டோரிகளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்றதையும் சொல்கிறாங்க. நான் ஹானஸ்ட்டாகவே சொல்கிறேன், இப்போ வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதுன்றதுன்னு தெரில. பட் இருந்தாலும் நான் வந்து பிளட் லைன் ஸ்டோரி லைன் போகும்போது என்னோட ஃபஸ்ட்டு பிக்கான சமிசைனையும் கூட்டு போவேன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜே உசோ பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அதர் மெம்பர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வரணும். ஸோ சர்ப்ரைசஸ் நிறையவே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜே உசோ பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ ப்ராபப்ளி அவரும் வந்து பார்த்தீங்கன்னா விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. ஸோ பிளட் லைன் ஸ்டோரி லைனில் இன்வால்வ் ஆகிறத பற்றி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி கூடவே ரீசெண்டாக நடந்த மண்டே நைட்ரால நம்மளுடைய பிரான்ஸ் அண்ட் வர்சஸ் பிரான் ஸ்ட்ரோமனுக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச் நடந்தது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் நம்மளுடைய பிரான்ஸ் அண்ட் ஒரு ஃபேனை தூக்கி பிரான் ஸ்ட்ரோமன் மேலே வீசியிருப்பார். இதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்ச்சைக்குரிய விஷயமா இருந்தாலும் இதுக்கு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் நம்மளுடைய ஆடம் பியர்ஸ் கொடுத்துட்டாரு. ஸோ ஆடம் பியர்ஸ் எக்ஸ்பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளுடைய பிரான்ஸ் அண்ட் ரீடுக்கு ஃபைன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்கமிங் அவர் அந்த ஃபைனை பே பண்ணுற மாதிரி வரும், ஒரு ஃபேனை தூக்கி போட்டனாலன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபைனை பே பண்ணி நீங்கள் வாங்கிடுவீங்க, அடி வாங்கின அவன் என்னையா பண்ணுவான்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதாவது இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ கோடி ரோட்ஸோடைய டைட்டில் ரெயின் பற்றி தான். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக பயங்கர மொக்கையாக போய்கிட்டு இருக்க கோடி ரோட்ஸோடைய டைட்டில் ரெயினை இப்போ வரைக்கும் சூடு பிடிக்கலைன்னா டபிள்யூடபிள்யூ இந்த பிளானை பண்ணலான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்காங்களாமா. ஆக்சுவலி இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் ஸோ டபிள்யூடபிள்யூ இப்போ வரைக்கும் இந்த மாதிரி பண்ண போகிறாங்கன்றத ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கோடி ரோட்ஸோட அந்த 1 இயர் டைட்டில் ரெயின் பிளான் பண்ண மாதிரி போகலைன்னா ஸோ நம்ம ராகு களம் இறக்கிடலான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக கோடி ரோட்ஸ் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் கூட டீம் அப் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். ஸோ டபிள்யூடபிள்யூ பிளான் பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போகலைன்னா ஸோ அதுக்கப்புறமா ராக்கை வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டுறலாம். ஸோ ராக்கை இறக்கி விட்டு ஸ்டோரி லைனா கொஞ்சம் ஹைப் கொடுக்கலான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ பிளான் பண்ணியிருக்காங்கன்றத ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அவருடைய ஒப்பீனியனை நீங்கள் என்ன மாதிரி எடுத்துக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி 2 மெயின் அப்டேட்ஸ்குள்ள போயெல்லாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது டபிள்யூடபிள்யூ பேட் பிளட் 2024க்கான ஒரு ரிட்டர்னை ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு கரண்ட்டாக செத் ராலின்ஸ் டபிள்யூடபிள்யூ டிவி ஆஃபில் இருக்காரு. அதுக்கான ரீசன் என்ன, ஸோ சம்மர்ஸ்லாம் நடந்த மறுநாளே வந்து நம்மளுடைய பிரான்ஸ் அண்ட் ரீட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நம்மளுடைய செத் ராலின்ஸ் அட்டாக் பண்ணியிருந்தாரு. அதனால் மேஜர் இன்ஜுரி அண்டர் பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் போயிருக்காரு. ஸோ இன்சஃபிஷியன்ட் டைம்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் இந்த அப்டேட்ஸை கொடுத்தது நம்மளுடைய ரெசில் ஃபீட் தான். ஸோ ரெசில் ஃபீட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக டபிள்யூடபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா பேட் பிளட் பேப்பரிக்கான ப்ரியாரிட்டி பாஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்கான டீமில் செத் ராலின்ஸை ஃபீச்சர் பண்ணியிருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃபும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரியாரிட்டி பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு அந்த ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார் லிஸ்ட்டில் செத் ராலின்ஸும் இருக்கார். ஸோ அதுக்கான பேக்ரவுண்டில் செத் ராலின்ஸையும் டீகோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி நம்ம செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட் பிளட்லேயே ரிட்டர்ன் ஆகிறத வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக சிஎம் பங்க் வர்சஸ் ட்ரூ மெக்கின்டையருக்கான ஃபியூட் வந்து ஃபைனல் ஃபேஸாக ஹெல் இன் எ செல்லில் வந்து பேட் பிளட் பேப்பரியில் நடக்கும்ன்றதை நம்ம நோட் பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் செத் ராலின்ஸ் ஃபியூடில் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆக போகிறாரு. அதுக்கான ரிட்டர்னாக செத் ராலின்ஸ் இந்த மேட்ச்சில் பண்ணலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ கைஸ் லாஸ்ட் அண்ட் மெயின் அப்டேட். ஸோ நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ ரோமன் ரெயின்ஸ் அப்கமிங் பேப்பரிவுக்கு புஷ் பண்ண போகிறாங்களா. இப்போ வரைக்கும் ரீசெண்டாக ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசியிருக்காரு. ஸோ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவர் சீரிஸ் 2024 வார் கேம்ஸ்க்கு புக் பண்ணியிருந்தாங்கன்றதை உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் அந்த ரெஸ்லிங் அப்சர்வர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ ரோமன் ரெயின்ஸ் அப்கமிங் நவம்பர் மந்த்து நடக்க போகிற நவம்பர் 5ஆம் தேதி நடக்க போகிற டபிள்யூடபிள்யூ சவுதி பேப்பரிவில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுவார்ன்றதை நோட் பண்ணியிருக்காங்க. டபிள்யூடபிள்யூ நவம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஜுவல் வந்து ஸ்டீம் பண்ண போகிறாங்க. அந்த க்ரௌன் ஜுவல் பேப்பரிக்காக ரோமன் ரெயின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வரலாம். ஸோ ரோமன் ரெயின்ஸும் ஒரு மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுவாருன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு மேட்ச் இருக்கிற பட்சத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஜேக்கப் ஃபார்ட் கூட இருக்கும். ப்ராப்ளி எனக்கு தெரிஞ்சு ஜேக்கப் ஃபார்ட் கூட இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. சோலோ சிக்காவை கூட இருக்கவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் சோலோ சிக்காவுக்கான மேட்ச்லாம் ஒரு பேப்பரிவில் புக் பண்ணணும்னு தான் பார்ப்பாங்க. ஸோ க்ரௌன் ஜுவல் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜேக்கப் ஃபார்ட் முடிச்சதுக்கப்புறமா நம்ம சோலோ சிக்கா கூட போவாருன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அப்கமிங் அப்டேட்ஸ்லாம் நான் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டெப் பண்ணியிருக்கீங்க.